ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலாங்க பண்ண போகிறோம். பட்டரே போடாமல் பட்டர் மாதிரியே உங்களுக்கு நல்ல எவ்வளோ இலகலாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். கலர் சூப்பராக வந்திருக்கு. எப்போவுமே நான் கசூரி மேத்தி போடுவேன், கொத்தமல்லி போடுவேன், புதினா போடுவேன். இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே போடாமல் வித்தியாசமாக ஒரு கீரை போட்டிருக்கேங்க. அதோடய வாசனையே ரொம்ப சூப்பராக வித்தியாசமாக நல்ல கமகமன்னு இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக வந்திருக்கு, க்ரீமியாக. உங்களுக்கு பார்க்கவே சாப்பிடணும்னு தோணும். அதுமாரி இதேமாரி உங்களே ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ, அப்புறம் ஒரு பட்டை எல்லாம் போட்டு நல்லா கிளறி வெந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறீங்க, 2 வெங்காயம் நல்லா பொடிசாக சாப்பிங் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்காக நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக ஆகட்டும். ஸ்லோவாக வச்சு வேக விடுங்க. அதுக்குள்ளே மசாலா அரைக்கலாம். அரை வெங்காயத்தை ரஃபிங்காக வெட்டிக்கோங்க. அதில் 2 தக்காளி பழம், 5-6 பல் பூண்டு, பச்சை மிளகா. இதுதாங்க காரம். பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் ஒரு 7-8 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வாங்க. இதுதாங்க இதுக்கு நல்ல மெயின் மசாலா. இதை அப்படியே நல்லா வதங்கின வெங்காயத்து மேலே ஊற்றிக்கோங்க. ஊற்றி முடித்தது நல்லா வதங்கி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே சிம்பிள் மசாலா தாங்க, நிறைய எக்ஸ்ட்ரா மசாலாலாம் போடவே இல்லை. 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூனு தனியாத்தூள், நல்லா அது கிளறி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் தயிர், 1 கப் தயிர் இருந்தால் அதையும் நீங்கள் ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. ஊற்றி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தக்கன வச்சுட்டு, அப்புறம் நான் பட்டாணி வீட்டில் இருந்தது. நான் டேரெக்டாக அந்த காய்கறி பட்டாணி இருக்குது, அதை நான் வாங்கவே இல்லை. வீட்டில் இருந்த பட்டாணியை நனைய போட்டு ஒரு 6 ஹவர் ஊறிட்டதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 4 விசில் எடுத்தாங்க. நல்லா வெந்த பட்டாணி எடுத்து அதில் ஊற்றிட்டேன். இது நல்லா கிண்டி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 200 கிராம் பன்னீர் வாங்கிட்டு வந்தேன். அந்த பன்னீரை நல்லா பொடிசாக மீடியம் நல்லா க்யூப்பாக வெட்டி நான் அதில் போட்டாச்சு. இதுக்கு நான் என்ன க்ரீம் போடுதேன்னா, பட்டாணி இருக்குல்லையா, அதில் ஒரு 1/2 கப்பும், வெந்த பட்டாணி 1/2 கப்பும், அப்புறம் பன்னீர் ஒரு 2-3 பீஸ் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டேன். அந்த அரைச்ச பேஸ்ட்டு தாங்க இதில் போட்டிருக்கேன். இதுதான் நல்ல ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. இதில் எந்த நான் ஃப்ரெஷ் க்ரீமோ எதுவுமே சேர்க்கவே இல்லை. இந்த காஜு பாதாம்லாம் அரைச்சி போடுவாங்க, அது எதுவுமே நான் அரைச்சி போடலைங்க. இந்த பன்னீரும் இந்த பட்டாணியும் அரைச்சி போட்டது தான் நல்ல ஸ்ட்ரக்சர். நான் சொன்னல கசூரி மெத்திலாம் போடவே இல்லைன்னு, அப்போ ஏன் க்ரீனாக இருக்குன்னு. இந்த கீரை தான், இதுக்கு பேர் சேப்பு. தமிழில் ஓமக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இந்தியில் மகாராஷ்டிராவில் கிடைக்கி. உங்கள் ஊர் சைடில் கிடச்சுன்னா கண்டிப்பாக இந்த கீரையை போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸு மூடி வச்சு நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக கமகமன்னு சேப்பு வாசனையில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி, நான், பரோட்டா, பூரி கூட சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் ஜீரா ரைஸ் தான் பண்ணியிருந்தேன், அது கூட தான் நான் சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு